அர்ஜுனன் கலந்துக்கிட்டு அங்கே இருக்கிற சக மாணவர்கள் மத்தியில் அவர் சிறப்பாக தன்னுடைய திறனை வெளிப்படுறதுனால அவர் தான் சிறந்த மாணவன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாங்க. அப்படி அறிவிக்கும் போது அந்த இடத்துல வந்து ஒரு செய்தியை நம்ம பார்க்கணும். அங்கே என்ன செய்தி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்து ஒரு அவை, போட்டி நடத்தக்கூடிய ஒரு அவை இருக்குது. இந்த அவையை சுற்றி வந்து இங்கே யார் இருக்கானா, மன்னர்களும் இளவரசர்கள், அதாவது சத்திரியர்கள் என்று சொல்லக்கூடிய மன்னர்கள், இளவரசர்கள் சொல்லக்கூடியவர்கள் தான் இந்த வளையத்திற்குள்ள அமர்ந்திருக்கிறாங்க. இதுக்கு மத்தியில தான் போட்டியாளர்கள் வந்து போட்டியை தன்னுடைய திறனை வந்து வெளிக்காட்டிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்த வட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பிரதிநிதிகள் வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த நாட்டினுடைய இதர பிரதிநிதிகள் சொல்லக்கூடியவர்கள் உள்ளவங்க உட்கார்ந்துருப்பாங்க. அதாவது என்ன, உள்ளாட்சி அமைப்புகளை சார்ந்த ஒவ்வொரு ஊருக்கும் கிராம தலைவர்கள் இருக்கக்கூடியவர்கள்லாம் அமர்ந்திருப்பாங்க. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பொதுமக்கள் இருப்பாங்க. இந்த இடத்துல பொதுமக்கள் வந்து அமர்ந்திருப்பாங்க. இதுதான் அந்த நிகழ்ச்சி நடக்கக்கூடிய ஒரு வடிவம். இந்த வடிவத்துல இந்த வட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே ஆட்சியாளர்கள். இவங்க எல்லாருமே ஆட்சியாளர்கள், சத்திரியர்கள். இவர்கள் வந்து யுத்தம் செய்வது தான் அவர்களுடைய தொழில். ஆனா இங்க உட்கார்ந்து இருக்கக்கூடியவர்கள் வந்து உள்ளாட்சி அமைப்புகளை நிர்வகிக்கக்கூடியவர்கள். இவர்கள் எல்லாம், அதாவது ஒரு கிராமம் இருக்குன்னா அந்த கிராம மக்கள் அவங்க எல்லாம் இருக்கிறாங்க. இவ்வாறு நடக்கக்கூடிய இடத்துல என்ன நடக்குதுன்னா, அர்ஜுனன் மட்டுமே வில்வித்தையில் சிறந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாங்க. அந்த அறிவிப்பு வந்து ஒரு மனிதநேயத்தின் அடிப்படையில, ஒரு மாண்பின் அடிப்படையில, ஒரு கல்வி நிறுவனத்தில் அர்ஜுனனை தான் சிறந்தவன் என்று அப்படி சொல்ல வரல. அவங்க அப்படி சொல்ல வராம என்ன சொல்லிட்டாங்கன்னா, உலகத்திலேயே அர்ஜுனனுக்கு நிகரான வில்வித்தையில் சிறந்தவர் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜெனரலா ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க. அன்னைய காலகட்டத்தில் எப்படி இருந்ததுனாக்கா, வர்ணாசிரம தர்மம் இருந்தது. அன்னைய காலகட்டத்தில் வர்ணாசிரம தர்மம்னு ஒன்று இருந்தது. அதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா, பிராமணர், சத்திரியர், வைசியர், சூத்திரர் என்ற 4 வர்ணங்கள் அடிப்படையில் இருந்தது. இது வந்து அதாவது பாத்தீங்கன்னாக்க, இவருக்கு கீழே வர்ணாசிரம தர்மம் இருக்குதுனாக்கா, பிராமணருக்கு கீழே சத்திரியர், சத்திரியருக்கு கீழே வைசியர், வைசியருக்கு கீழே சூத்திரர் அப்படிங்கிற அடுக்கு நிலையில தான் இருந்தது. அப்போ இந்த சத்திரியர் அப்படிங்கிற இடத்துலதான் யார் இருக்கிறாருனாங்க, அர்ஜுனன் அப்படி இருக்காரு. அவர் எங்க இருக்கிறாருனாக்கா, இந்த இடத்துல அமர்ந்திருக்காரு. அர்ஜுனன் சத்திய அவையில தான் அமர்ந்திருக்காரு. இந்த இடத்துல தான் துரியோதரனும் அமர்ந்திருக்காரு. துரியோதரனும் அமர்ந்திருக்கிறாரு. ஆனா இந்த சூழல்ல என்ன பண்றாங்கன்னாக்கா, இந்த 4 வர்ண கோட்பாடு இருக்கு இல்லையா, இந்த 4 வர்ண கோட்பாட்டுல இந்த பிராமணா இருக்கக்கூடியதான் துரோணாச்சாரியா. இந்த பிராமணர் வகுப்பை சார்ந்தவர் தான் துரோணாச்சாரியா. இவருடைய குருகுலத்துல தான் வந்து பயிற்சி பெற்றவர் தான் அர்ஜுனன். அப்படி இருக்கிற போது இவர் என்ன அறிவிக்கிறாருன்னா, சத்திரியர்களில் சிறந்த வந்து வில்லாளன் அப்படின்னு அறிவிக்காம, உலகத்திலேயே சிறந்த வில்லாளன் அர்ஜுனன் என்று அறிவிக்கிறாரு. அப்பதான் என்ன பண்றாருனாக்க, இங்க இருந்து ஒரு குரல் கிளம்புது இந்த இடத்துல இருந்து. அந்த குரல் யாருன்னாக்க, இந்த குரலுக்கு சொந்தக்காரர் பேர் தான் கர்ணன். என்ன குரல் கிளம்புதுன்னாக்க, உலகத்திலேயே அர்ஜுனன் தான் வில்வித்தையில் சிறந்தவன் என்று எப்படி நீங்க சொல்றீங்க? என்னோட நானும் அந்த போட்டியில கலந்துக்கிறேன், எனக்கும் அவருக்கான போட்டியை வந்து நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு குரல் எழும்புது. அதை நான் ஏத்துக்க முடியாது. அர்ஜுனன் தான் உலகத்தில் சிறந்தவன் சொல்லக்கூடாது. நான் இப்ப வந்து இருக்கிறேன், நானும் அந்த போட்டியில கலந்துக்கிறேன், என்ன வெற்றி பெறட்டும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ அங்க இருந்தக்கூடிய பீஷ்மர்
விதுரன். இவர்கள்லாம் இந்த அவையில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாட்டினுடைய வயதில் முதியவர்கள், மூத்தவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அவங்க இருக்கிறாங்க. அதே நேரத்தில் துரோணாச்சாரியர் அங்க இருக்கிறார். இவங்க எல்லாருமே சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு குரல் எழுப்புறாங்க. நீ யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. கர்ணனை பார்த்து நீ யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. நான் தேரோட்டியின் மகன் சொல்றாரு. ஏன்னா அந்த அங்க தேசத்துல ஒரு தேரோட்டியால் வளர்க்கப்பட்டவர் தான் கர்ணன். அவருடைய மகனா இருக்கிறாரு. அப்ப என் பேர் கர்ணன், நான் ஒரு தேரோட்டியின் மகன் சொல்றாரு. இது சத்திரியர்களுக்காக கலந்து கொள்கின்ற போட்டி. அங்க தேரோட்டியின் மகன் ஒரு சூத்திரன். அவர் யாருன்னாக்கா தேரோட்டி மகன் ஒரு சூத்திரன். அந்த சூத்திரன் இந்த அவையில பங்கு பெற முடியாது. நீ எப்படி சத்திரியர்களோட போட்டியிட சவாலுக்கு கூப்பிடுற, அதனால உனக்கு அதுல தகுதி இல்லைன்னு சொல்ற போது இந்த அவையில இருந்து ஒரு குரல் கிளம்புது. அவருடைய பெயர் தான் துரியோதனன். இந்த இடத்துல ஒரு குரல் கிளம்புது. அவரு பெயர் தான் துரியோதனன். அந்த மகாபாரதத்துல முதல்ல சமத்துவத்தை பத்தி பேசுறது துரியோதனன் தான். அதே நேரத்துல இந்த வர்ணாசிரம கோட்பாட்டை எதிர்த்து பேசினது, அந்த கட்டமைப்பை எதிர்த்து பேசியது துரியோதனன் தான். நாம அந்த மகாபாரதத்திலேயே யாரு அந்த கதையை சொன்னாங்களோ அவங்க சொல்ற தோரணையின் அடிப்படையில நம்மள லயத்து போய் மறந்து போயிட்டோம். அதுல மறைக்கப்பட்ட உண்மைகளை நம்ம கவனிக்க தவறிட்டோம். ஆனால் இன்னைக்கு துரியோதனன் வில்லனாக சித்தரிக்கப்பட்டு சொல்லப்பட்டிருக்குது. அதை எல்லாரும் நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் உண்மையில என்னன்னா அங்க சமத்துவத்தையும் இந்த வர்ணாசிரம கோட்பாட்டை எதிர்த்தது யாருன்னாக்கா துரியோதனன் தான் எதிர்த்தது முதல்ல. அந்த கதையின் அடிப்படையில நான் சொல்ல வரேன். இப்ப துரியோதனன் என்ன சொல்றாருனாக்கா, ஒரு வில்லாளன், உலகத்திலே சிறந்த வில்லாளன் அர்ஜுனனை நீங்க அறிவிக்கிறீங்க. கர்ணன் கேள்வியில என்ன தவறு இருக்கிறது? ஒரு யுத்தத்துல போர் புரிய போகும்போது அங்க சத்திரியர் மட்டும் யுத்தத்துல கலந்து கொள்வதில்லை, சூத்திரர்களா இருக்கக்கூடிய படை வீரர்கள் அங்க இருக்கிறாங்க. அப்போ ஒரு சோல்ஜர் வில்வித்தையில அவரை வீழ்த்துற அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படின்னா வில்வித்தையில சிறந்தவன்னாக்க ஒரு நாட்டுக்கு ஒரு நாட்டுக்கு யுத்தம் நடக்கும் போது அங்க சூத்திரர்கள் யுத்த காலத்துல தானே இருப்பாங்க. அப்போ அவர்கள் அர்ஜுனனை வீழ்த்த முடியாதா? அப்படி இருக்கிற போது எப்படி அர்ஜுனன் தான் உலகத்திலே சிறந்த வில்வித்தாளர் சொல்றீங்க? அப்படி அதே இந்த இடத்துல திறமைக்கு தான் இங்க மதிப்பீட தவிர அவன் எந்த குலத்தை சார்ந்தவன் என்று மதிப்பிடக்கூடாது. அப்போ இந்த இடத்துல வில்வித்தைங்கிறது ஒரு போட்டி. அந்த போட்டியில யார் சிறந்தவன் நீங்க ஒப்பிடும் போது கர்ணனை இந்த போட்டியில நீங்க கலந்துக்க அனுமதிக்கணும். அதுதான் நீதி. கர்ணனா அந்த போட்டியில கலந்துகிட்டு எல்லாரை விட சிறந்தவனாக அர்ஜுனன் இருந்தால் அர்ஜுனன் சிறந்தவன் என்று சொல்லுங்க. கர்ணனோட போட்டியில கலந்துக்கிறதுக்கு நீங்க வாய்ப்பே கொடுக்காம விட்டுட்டு அர்ஜுனன் சிறந்தவன் சொல்றது இல்ல. இது எந்த வகையில நியாயம்? அப்ப அர்ஜுனுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனனுக்கு ஆதரவாக அன்னைக்கு சப்போர்ட்டா நின்று குரல் எழுப்பினது துரியோதனன் தான். சரி, கர்ணனுக்கு சப்போர்ட்டாடா அன்னைக்கு அந்த இடத்துல குரல் எழுப்பினது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா துரியோதனன் தான். துரியோதனன் தான் அந்த குரல் எழுப்பினது. அதன் பிறகு என்ன சொல்றாங்கன்னாக்க, இந்த களத்துல போட்டி நடக்கிறது சத்திரிய குமாரர்களுக்கு மட்டும்தான் போட்டி நடக்கும். அவரு சத்திரியரா இருக்கணும், ஒரு நாட்டினுடைய அரசரா இருக்கணும் அல்லது இளவரசரா இருக்கணும். அப்பதான் இந்த போட்டியில கலந்துக்க முடியும். இல்லாட்டினா இந்த அவையில அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்ற போது கர்ணன் யாருன்னு துரியோதனுக்கு தெரியாது. அதுக்கு முன்பு அறிமுகமும் இல்லை. ஆனா அவர் என்ன பண்றாருன்னா, அங்க தேசம்னு அவருடைய, அதாவது அவங்க அப்பா திருதராஜன் ஒரு சக்கரவர்த்தியா இருக்காரு, துரியோதனன் ஒரு இளவரசர். அவங்க பல்வேறு நாடுகளை ஒருங்கிணைச்சு ஒரு அங்க அஸ்தினாபுரத்தினுடைய சக்கரவர்த்தியா அவங்க அப்பா இருக்காரு. இவர் அஸ்தினாபுரத்தினுடைய இளவரசர் துரியோதனன். அப்ப என்ன பண்ணான்னா, அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அங்க தேசம் என்ற ஒரு நாட்டை என்ன பண்றாரு, முன்ன பின்ன தெரியாத ஒரு நபர் கர்ணன். அந்த கர்ணனுக்கு இந்த அவையில ஒரு அவமானம் நடந்ததுனால என்ன சொல்லிடுறாருனாக்க, அங்க தேசத்தினுடைய அரசனாக கர்ணனை நான் நியமனம் பண்றேன், அவன் அரசனாக நான் அறிவிக்கிறேன், அவன் அந்த அவையில போட்டியில் கலந்துக்க சொல்லுங்க, அனுமதிங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்படி வழங்கப்பட்டதுதான் கர்ணனுக்காக வழங்கப்பட்டதுதான் அங்க தேசம் அப்படின்னு சொல்றோம். அந்த அவையில அங்க தேசத்தினுடைய மன்னனாக கர்ணனை
நியமனம் செய்து முடிசூட்டுற வந்து வேலையை அங்கேயே நடத்துறாரு துரியோதனன். இது நடந்துருச்சு. இங்க கோட்பாட்டின் அடிப்படையில இங்க வர்ணாசிரம கோட்பாடு அப்படின்னு ஒண்ணு இருக்குன்னா அந்த கோட்பாட்டை எதிர்த்ததும் துரியோதனன் தான். அதே நேரத்துல ஒரு திறமை அப்படின்னா ஒரு போட்டி நடக்குதுன்னா அது மனிதனுக்கான திறனை வெளிப்படுத்துறதுக்காக ஒரு போட்டியா இருக்கணுமே தவிர ஒரு அதாவது ஒரு சாதியம் சார்ந்தோ ஒரு வர்ணம் சார்ந்தோ அவர்களுக்கான போட்டியை வந்து அறிவிச்சு விட்டு மற்றவர்கள எல்லாரும் அடக்கியாளும் வகையில எல்லாருக்கும் சிறந்தவர்கள் அவர்கள் அப்படின்னு சொல்றது வந்து ஏற்புடையது அல்ல அப்படின்னு சொல்லி அங்க சமதர்மத்தை பேசுறது வந்து துரியோதனன் தான். இது எதுக்கு சொல்லப்பட்டது அப்படின்னாக்க இப்போ நாம பின்னாடி ஒரு கதையை பார்க்க போறோம். அந்த கதைக்கு ஒரு புரிதலுக்காக இந்த சொல்லப்பட்டிருக்கு. இப்போ என்னோட கேள்வி அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா, அங்க தேசத்தினுடைய மன்னனாக கர்ணனை வந்து துரியோதனன் அறிவிச்சிட்டாரு. அது அங்க அந்த போட்டி நடந்த அவையில இருக்க அத்தனை பேருக்கு தெரிஞ்சிருச்சு, எல்லாரும் முன்னே சொல்லிட்டாரு. இப்போ போட்டி நடந்த இடம் வந்து அஸ்தினாபுரம். ஆனா கர்ணன் எங்க போனோம்? அங்க தேசத்துக்கு போகணும். இப்ப கர்ணனை வந்து இந்த நாடு உன்னோடது, நீ தான் அங்க அரசன் சொல்லி அங்க அனுப்புறாரு. கர்ணன் வந்து அங்க போகும்போது அங்க யாராரு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்க ஒரு மந்திரி சபை இருக்கும். மந்திரி சபை அங்க இருக்கும். அதுதான் அந்த வந்து அங்க தேசத்தை வந்து நிர்வகிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. அதன் பிறகு உள்ளாட்சி அமைப்புகள் இருக்கும். அதன் பிறகு உள்ளாட்சி அமைப்புகள் இருக்கும். அதுக்கு கீழே கிராம அமைப்புகள் இருக்கும், கிராமங்கள் இருக்கும். கிராமங்கள் இருக்கும். இது வந்து எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு நிர்வாக அமைப்பு இவ்வளவு தான் இருக்கும். அப்போ கர்ணன் வந்து போறாரு. அங்க தேசத்துல உள்ளவங்களுக்கு கர்ணன் யாருன்னே தெரியாது. இவர் அங்க முதல்ல போறாரு. இவர் அங்க போயிட்டு நான் இந்த நாட்டினுடைய மன்னன் அப்படின்னு சொல்லிட்டு துரியோதனர் அறிவிச்ச செய்தி இந்த மந்திரி சபைக்கு தெரியும். ஆனா இங்க கீழே உள்ளவங்க இந்த உள்ளாட்சி அமைப்புகள் சார்ந்தவங்களோ ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் தெரிய போறது இல்லை. அதே நேரத்துல இவரு அங்க போறாரு. மன்னனா வந்து அரியணை ஏறணும். அங்க போய் இவர் அரியணை ஏறி உட்கார்ந்த பிறகு இவரை அந்த மந்திரி சபையும் இந்த உள்ளாட்சி அமைப்புகளும் அந்த கிராம நிர்வாகமும் அங்க உள்ள மக்களும் ஏத்துக்கணும். அந்த நாட்டு மக்கள் இவரை வந்து கர்ணனை வந்து அரசனா ஏத்துக்கணும் ஒண்ணு. அடுத்தது அந்த நாட்டை நிர்வாகம் பண்ணணும் கர்ணன். அப்படியான சூழல்ல இப்ப கர்ணன் அங்க போகும்போது என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்ப இவங்க எல்லாம் ஏத்துக்கிட்டாதான் அவரு அரசன். இவங்க எல்லாம் ஏத்துக்கல அப்படின்னா யாரால நியமிக்கப்பட்ட துரியோதனால தற்காலிகம் நியமிக்கப்பட்ட ஒரு அரசனாக இருப்பாரு. இவங்க ஏத்துக்கலன்னா அங்க கலவரங்கள் வரும், குழப்பங்கள் வரும். அப்போ அந்த அரச பதவி நிலைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். அதே நேரத்துல கர்ணன் வந்து அங்க தேசத்தின் உள்ள நுழைந்த உடனே பக்கத்து நாட்டுக்கும் அங்க தேசத்துக்கும் ஒரு யுத்தம் நடக்குது அப்படின்னா கர்ணன் வந்து ஒரு வில்லாளன் அப்படின்னு தன்னுடைய திறமையை வந்து நிரூபிக்க முடியும். அப்ப அவர் வில்வித்தையை பயன்படுத்தி அந்த யுத்தத்துல வெற்றி பெற்றுட்டாருனாக்க சிறந்த வில்லாளன் அப்படிங்கிறத உலக நாடுகளுக்கு அறிவிச்சதோடு இல்லாம அந்த யுத்தத்துல வெற்றி பெற்றதுனால அந்த மக்கள் மத்தியில திறமையான வில்வித்தைக்காரர் மட்டும் இல்ல, இந்த மன்னனா இவர் இருக்கிறதுக்கு தகுதி வாய்ந்தவர் அப்படின்னு ஏதுக்கிற ஒரு வாய்ப்பு இருக்கும். ஆனால் இவரு போகின்ற நேரத்துல யுத்தம் இல்லை. ஆனா இவர் போகும்போது அந்த நாடு செழிப்பான நாடா இருக்குது. காரணம் என்ன இருக்குன்னாக்க அங்க தலைநகரா இருக்கக்கூடிய சம்பாபுரிய வந்து சார்ந்து அந்த நாடு இருக்குல்ல, அங்க தேசம் இருக்குல்ல, அந்த நாட்டை சுத்தி 2 நதிகள் பாயுது. கண்டகிங்கிற நதியும் கௌசிகா நதியும் 2 நதி பாயுது. அந்த 2 நதி பாயும் போது அங்க விவசாயம் நல்லபடியா இருக்கும். அப்ப அந்த மக்களுக்கு வந்து அன்றைய காலகட்டங்களில் விவசாயம் தான் பிரதான தொழில். அந்த தொழில் சிறப்பாக அங்க இருக்கும். அங்க வறுமை இருக்கிறது வாய்ப்பு இல்லை. அப்படி இருக்கும்போது செழிப்பான ஒரு நாட்டுக்குள்ளதான் இவர் அரசனாக பதவி ஏற்க போறாரு. அப்படி போறவர் இந்த மக்களை, அங்க இருக்கக்கூடிய மக்களை எப்படி கவர்றது,
இந்த நிர்வாக சபைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த நிர்வாக சபையை எப்படி இவர் தலைமை ஏற்று அந்த நிர்வாக சபையினுடைய தலைவராக அங்க பொறுப்பேற்றுக்கிறது, இதெல்லாம் எப்படி இயக்குறது, இதெல்லாம் கர்ணனுக்கு தெரிஞ்சு இருக்கணும். அப்படி இல்லாம யுத்தம் நடந்து அந்த யுத்தத்துல தன்னுடைய போர் திறனை வெளிப்படுத்தினா இவங்கெல்லாம் ஏத்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும். ஆனா யுத்தம் அங்க இல்லை. இவர் போற இடத்துல எந்த பக்கத்து நாட்டுக்குள்ள சண்டையும் இல்லை, யுத்தம் அங்க இல்லை. காரணம் இன்னொரு விஷயம் என்னன்னா, அது அஸ்தினாபுரத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறதுனால பக்கத்து நாடுகள் அவ்வளவு எளிதால இங்க சண்டைக்கு வரமாட்டாங்க. இந்த சூழ்நிலை தான் கர்ணன் அந்த பொறுப்பை ஏற்றுக்கிட்டாரு. அப்ப கர்ணன் இந்த அங்க இருக்கக்கூடிய மந்திரி சபை, உள்ளாட்சி அமைப்புகள், கிராம அமைப்புகள் சொல்லக்கூடிய அனைவரும் ஏத்துக்கணும். அதே நேரத்துல அந்த மக்கள் இவரை போற்றுறதுக்கு உரிய ஒரு அரசனா இவர் மாறணும். அப்ப என்ன செய்யணும், இதுதான் ஒரு கேள்வி. இதுதான் இப்போ எனக்கு ஒரு கேள்வியா வச்சிருக்கிறோம். அதே கேள்விதான் இப்போ ஒரு கட்சியில நாம இருக்கிறோம். அந்த கட்சியில சட்டமன்ற தொகுதி தலைவராவோ இல்ல ஒரு மாவட்ட தலைவராவோ இல்ல ஒரு மண்டல பொறுப்பாளராவோ ஒரு பொறுப்பை நம்மகிட்ட கொடுத்துருக்குறாங்க. அங்க நாம பொறுப்பேற்றுக்கிட்டு போயிட்டோம். அங்க ஆல்ரெடி கட்சியில பழைய நபர்கள் அங்க இருப்பாங்க, புதிய நபர்கள் அங்க நம்ம தான் உருவாக்க போறோம். அதே நேரத்துல பல்வேறு எதிரிகள் சொல்லக்கூடிய அந்த நாட்டுக்கு பக்கத்து நாடுகள் எதிரியா இருக்க மாதிரி எதிர்கட்சிக்காரர்களும் எதிர் சித்தாந்தம் கொண்டவர்களும் அங்கு இருப்பாங்க. அப்ப நாம போய் அந்த இடத்துல ஒரு சிறந்த தலைவனா எப்படி உருவாக போறோங்கிறது தான் இந்த கர்ணனுடைய நிலைப்பாட்டின் அடிப்படையில் நம்ம பார்க்க வந்த செய்தி. இப்போ கர்ணன் என்ன செய்யணும், இதுதான் உங்களோட வச்ச கேள்வி. சொல்லு. உன்னை அங்க தேசத்தினுடைய மன்னனா அறிவிச்சாச்சு, நீ போயிட்டு அந்த நாட்டை ஆட்சி செய்யணும்னு சொல்லிட்டு உன்னை அனுப்பிச்சுடுறோம். புரியுதா? நீ தான் கர்ணன். அங்க போய் என்ன செய்ய போற? அதான் என்னன்னு சொல்லு. அவங்களோட அடிப்படை தேவை இருக்கான்னு. யாரோட அடிப்படை தேவைகளா? மக்களோட அடிப்படை, கிராமத்துல இருக்கக்கூடிய மக்களோட அடிப்படை தேவைகளா? சரி, அடிப்படை தேவை, மக்களோட அடிப்படை தேவைகளை பாக்குற. வேற அந்த நாட்டை முன்னேறதுக்கு வழி, மக்களோட அடிப்படை தேவை நாட்டின் முன்னேற்றத்துக்கான வழி. அதாவது மக்களோட அடிப்படை தேவைகள் என்னன்னு பார்ப்பேன். அடுத்தது அந்த நாட்டினுடைய முன்னேற்றத்துக்கான வழி என்னன்னு சிந்திப்பேன். வேற என்ன செய்வ? இதெல்லாம் நீ சிந்திச்சுட்ட. ஆனா அதை எப்படி நடைமுறைப்படுத்துறது? உன்னிடம் மாஸ்டர் பவர் உன்கிட்ட இருக்குது. மன்னன்கிறது ஒரு பெரிய பவர். என்ன, அந்த நாட்டினுடைய அந்த மக்கள்ல இருந்து அங்க இருக்கக்கூடிய அத்தனை நிர்வாகத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரமும் உன்கிட்ட இருக்குது. வழிநடத்தக்கூடிய கடமையும் உன்கிட்ட தான் இருக்குது. உன்கிட்ட இருக்கிறதுல நீ மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை பார்க்கணும்னு சொல்லிட்ட. அதே நேரத்துல நாட்டின் முன்னேற்றத்துக்கு என்ன வழி அப்படிங்கிறத வழிவகுப்பு அப்படின்னு சொல்லிட்ட. அதை எப்படி செயல்படுத்துறது? சிந்தனை சரி, செயல் வடிவம் எப்படி கொண்டு வர்றது? மக்களோட மக்களா இருந்து அவங்களுக்கு என்ன தேவைன்னு பார்க்கணும். அதுதான் என்ன தேவைங்கிறது தெரிஞ்சுட்டு தான் அப்புறம் அவங்க அடிப்படை பிரச்சனைனால தேவை தானே. அது அவங்க கூட இருந்தோம்னா அவங்களுக்கு என்ன தேவைங்கிறது இது பண்ணிடலாம். ஒரு நாடு இப்ப மக்களோட கூட இருந்தா அது என்ன தேவைன்னு பாத்துக்கலாம். அப்படின்னா ஒரு நாடுங்கிறது ஒரு கிராமம் கிடையாது. ஒரு நாடு பறந்து விரிந்த ஒரு பரப்பளவு கொண்ட ஒரு பகுதி. அப்ப மன்னன் அங்க லட்சக்கணக்கான மக்கள் வாழ்வாங்க. எல்லாரும் கூட போய் வாழ முடியாது இல்ல, எல்லாரும் வீட்லயும் தங்க முடியாது இல்ல, எல்லா தெருவுலையும் போய் அவர் எந்த உட்காந்துருக்க முடியாது இல்லையா. ஊராட்சி அமைப்பு மந்திரி சபையில் இருக்கு. அதுல அவங்க மூலியமா அவங்களுடைய சர்டைன் ரீஜியன்ஸ்ல போய் பார்க்கணும். அப்ப ஊராட்சி அமைப்புகள் உள்ளாட்சி அமைப்புகள் சொல்றது மந்திரி சபைகளோட சேர்ந்து அவங்களும் சர்டைன் ரீஜியன்ல இருக்க மக்கள் மட்டும் பார்த்து அந்த சர்டைன் ரீஜியனா சரி பண்ணிட்டே வந்தோம்னா கடைசியில் மொத்தமாக சரியாயிடும்.
அப்ப நம்ம என்ன செய்யணும், நேரடியாக மக்களை போய் சந்திக்க முடிஞ்சிடும், சந்திச்சு பேசி சரி பண்ணிட முடியுமா? முடியாது இல்லையா? அப்ப யாருடைய சந்திக்கணும்? முதல்ல மந்திரி சபையை சந்திக்கணும், உள்ளாட்சி அமைப்புகளை அதன் வாயிலா சந்திக்கணும். அப்படித்தானே போகணும். அதானே சரி. அதுதான் மேட்ரு இருக்கு. இப்போ நீ ஒரு மாவட்ட தலைவர், இப்போ புரியுதா? உன்னை வந்து ஒரு மாவட்ட தலைவரா மாநில தலைவர் வந்து உன்னை நியமனம் பண்ணி அனுப்பிச்சிட்டாரா? நீ அங்க போற, அங்க என்ன இருக்க? முதல்ல மாவட்ட கமிட்டி இருக்கா? மாவட்ட கமிட்டி கீழே என்ன இருக்குது? சட்டமன்ற கமிட்டி. சட்டமன்ற கமிட்டி கீழே சட்டமன்ற கமிட்டி கீழே ஒன்றிய கமிட்டி இருக்கு. அதுக்கு கீழே பூத் கமிட்டி இருக்கு. புரியுதா? அந்த பூத் கமிட்டியில தான் யார் இருக்காங்கன்னா மக்கள் இருக்காங்க. எங்க இருக்கிறாங்க மக்கள்? ஒவ்வொரு பூத்துல தான் மக்களே இருப்பாங்க. புரியுதா? அதுக்கு மேல நிர்வாக அமைப்புகள் தான் இது. நீ மாவட்ட தலைவர் ஆயிட்ட. புரியுதா? இப்ப நீ என்ன பண்ணணும்னா, உன் கட்சியை பத்தி இங்க மக்கள் இருக்காங்கல்ல, ஆல்ரெடி தெரிஞ்சவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க, தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இப்ப இந்த ஒவ்வொரு அடுக்குலயும் வந்து கட்சி நிர்வாகிகள் இருப்பாங்க. புரியுதா? இப்ப நீ மாவட்ட தலைவர் போன உடனே மக்களோட அடிப்படை தேவைகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, அதை வந்து எப்படி நடைமுறைப்படுத்துறது, நாட்டினுடைய முன்னேற்றத்துக்கு எப்படி வந்து வழிநடத்துறது அப்படின்னா, இந்த மக்களுடைய முன்னேற்றம் தான் நாட்டினுடைய முன்னேற்றங்கிறது. ஓகேவா? அப்ப நேரடியா மாவட்ட தலைவரா இருக்க நீ இங்க நேரடியா பூத் கமிட்டியில போய் மக்களை சந்திச்சு பேச போறியா? சத்தமா பேசு. அப்ப என்ன பண்ணணும்? மாவட்ட கமிட்டி. எங்க போகணும்? மாவட்ட கமிட்டியை தான் சந்திக்கணும் முதல்ல. அப்படிதானே? இங்க சந்திச்சு என்ன பண்ணணும்? அவங்க சட்டமன்ற கமிட்டி கூப்பிட்டு இந்த மாதிரி என்ன தேவைகள் இருக்கு மக்களுக்கு கூட்டம் போகும். இந்த மாவட்ட கமிட்டியை சந்திச்சு சட்டமன்ற கமிட்டிகள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அதானா? நீ சொல்றது வாய்ஸ் எனக்கு கேட்கலாம். சொல்றேன். சட்டமன்ற கமிட்டி திருப்பி ஒன்றிய கமிட்டி அதே மாதிரி கூப்பிட்டு அவங்களுடைய பகுதியில் என்ன பிரச்சனை எப்படி இருக்குன்னு விசாரிக்கணும். சரி. அப்ப என்னன்னா, ஒரு மாவட்ட தலைவரை போனா ஏற்கனவே வந்து மாவட்ட கமிட்டியில யாராவது கட்சியில இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அவங்கள சந்திச்சு கட்சியினுடைய நிலைப்பாடு ஏற்கனவே எப்படி இருந்தது, தற்போது கட்சியினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குது, அதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அதன் பிறகு அங்க உள்ள சட்டமன்ற தொகுதிகள்ல கமிட்டிகள் இருக்குதா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அங்க இருந்தது சட்டமன்ற தொகுதிகள்ல கமிட்டிகள் இருக்குது அப்படின்னா அவங்கள சந்திச்சு அடுத்தது ஒன்றிய கமிட்டிகள் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஒன்றிய கமிட்டி வந்து நிலவரம் என்னான்ட்டு இப்படி தெரிஞ்சுக்கணும்னா எல்லா இடத்துலயும் மாவட்ட தலைவர் எல்லா இடத்துலயும் டைரக்டா போறதா? அந்த கமிட்டிக்குன்னு ஒரு ஹெட் இருப்பாங்க, அவங்கள பார்த்து. அப்ப என்னன்னா, மாவட்ட தலைவர் என்னன்னா இந்த மாவட்ட கமிட்டி மூலமா சட்டமன்ற தொகுதிகளை பிரிச்சுக்கணும். புரியுதா? இப்போ இந்த மாவட்ட கமிட்டியில 8 பேர் இருக்கிறாங்க. புரியுதா? தலைவரை சேர்த்து 8 பேர் இருக்கிறாங்க. அதே நேரத்துல இப்ப திருப்பூர்ல வந்து 8 சட்டமன்ற தொகுதி இருக்கு. திருப்பூர் மாவட்டத்துல 8 சட்டமன்ற தொகுதி இருக்குது. அப்போ இந்த மாவட்ட கமிட்டியில இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியை இன்சார்ஜை எடுத்துக்கிட்டு இந்த தொகுதி சட்டமன்ற தொகுதியில என்ன கட்டமைப்பு இருக்குது, அங்க என்ன பிரச்சனைகள் இருக்குது, அங்க கட்சியை விரிவுபடுத்துறதுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குது அப்படிங்கிற அறிக்கையை கொண்டு வந்து எங்க ஒப்படைக்கணும்? மாவட்ட கமிட்டியில. ஆல்ரெடி அவங்க மாவட்ட கமிட்டியோட மெம்பர் தான். ஆனா அந்த மெம்பர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாவட்டத்துல திருப்பூர் மாவட்டத்துல 8 சட்டமன்றம் இருக்குது. அந்த மாவட்ட கமிட்டியில் உள்ள 8 பேரும் ஆளுக்கு ஒரு சட்டமன்ற தொகுதியை இன்சார்ஜ் எடுத்துக்கிட்டு நேரா வந்து வழி நடத்துறதுக்கு அங்க போயிடணும். அங்க போய் சட்டமன்ற தொகுதி கட்டமைப்பு இருக்கக்கூடிய அந்த கமிட்டியோட மிங்கிள் ஆகணும். மிங்கிள் ஆகுறதுன்னா அவங்கள்ட்ட கலந்து பேசணும்.
பேசி அங்க கட்சி வளர்ச்சி எப்படி இருக்குது அதை வளர்ச்சி அடைய செய்வதற்கு மேலும் விரிவுபடுத்துறதுக்கு என்ன செய்யணும்னுட்டு அவங்கள்ட்ட கலந்து பேசி அந்த அறிக்கையை கொண்டு வந்து எங்க ஒப்படைக்கணும், மாவட்ட கமிட்டியில ஒப்படைக்கணும். அடுத்தது சட்டமன்ற தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 பொறுப்பாளர் இருப்பாங்க. இங்க அதே வந்து 8 பொறுப்பாளர் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மாவட்ட கமிட்டியில இருந்து வந்து அறிக்கை கேட்டிருக்கிறாங்க. அப்ப அந்த அறிக்கையை கொடுக்கும் போது அவங்க என்ன பண்ணா கீழே ஒன்றிய கமிட்டி இருக்கும். அவங்களுக்கு கீழே ஒரு சட்டமன்றத்துக்குள்ள கீழே இருக்கக்கூடிய ஒன்றிய கமிட்டியை அந்த சட்டமன்ற தொகுதியில 8 பொறுப்பாளர் எத்தனை ஒன்றியம் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க டிவைட் பண்ணி அந்த ஒன்றியத்துக்குள்ள உள்ள போய் அந்த கள நிலவரத்தை ஆய்வு பண்ணி அறிக்கையாக வந்து சட்டமன்ற தொகுதியில கமிட்டியில ஒப்படைக்கணும். சட்டமன்ற தொகுதியுடைய தலைவர் என்ன பண்ணணும்னா மாவட்ட கமிட்டிக்கு ஒப்படைப்பாரு. இதுதான் நடைமுறையில வரக்கூடிய செய்ய வந்து வழக்கம். இப்போ ஒன்றிய கமிட்டி என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ சட்டமன்ற தொகுதி கட்டமைப்பு இருக்கு இல்லையா, அந்த கட்டமைப்புக்குள்ள ஒரு அறிக்கை சமர்ப்பினா ஒன்றிய கமிட்டி நேரம் எங்க போனோம், செக்டார் கமிட்டியை பூத் கமிட்டியை சந்திக்க போனோம். அப்போ செக்டார் கமிட்டி பூத் கமிட்டி எங்க இருக்குதோ அங்க போய் நம்ம கட்சியை பத்தி முதல்ல அந்த பூத் கமிட்டியில இருக்க மக்களுக்கு தெரியுதா, அந்த பூத் கமிட்டியில உள்ளவங்க மக்களோட தொடர்புல இருக்கிறாங்களா, அந்த மக்களோட அவங்க வந்து பிரச்சனைகளை சந்திக்கிறாங்களா, அவங்களுக்கு சப்போர்ட்டடா உதவிகரமா இருக்கிறாங்களா, இப்படிங்கிற விஷயங்களை இந்த ஒன்றிய கமிட்டியில உள்ளவங்க தான் போய் ஆய்வு பண்ணணும். ஆய்வு பண்ணி இவங்களை வழி நடத்தணும். நீங்க ஒரு தெருவுல இருக்கிறீங்க, ஒரு பூத்துங்கிறது இருக்கு, இல்லை வந்து பாத்தீங்கன்னா 4 தெரு 5 தெரு இருக்கும், பல்வேறு கம்யூனிட்டி சார்ந்தவங்க இருப்பாங்க. அப்ப இந்த பூத் கமிட்டி என்ன பண்ணணும் அப்படின்னாக்க ஒரு சாதியம் இன்னொரு சாதியம் ஒற்றுமையா இருக்கிறதுக்கான வழிமுறைகளை வந்து அவங்க போதிக்கணும். அதே நேரத்துல ஒரு சாதிக்கு இன்னொரு சாதிக்கும் சண்டை நடந்ததுன்னா அதை சமாதானப்படுத்துற வேலையை இவங்க தான் பண்ணணும். அதே நேரத்துல ஒரு ஊருக்குள்ள இந்த மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகள் வந்து கோரிக்கை வைக்கிறதுக்காக சில தேவைகள் இருக்கும். அந்த தேவைகள் சார்ந்து அரசாங்கத்துக்கு அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியாளர், தாசில்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசாங்க அதிகாரிகள்கிட்ட இந்த மக்களுக்காக கோரிக்கைகளை முன்வைத்து இவரு மனு செய்திருக்கணும். அப்படி செய்திருந்தாருனாக்க இந்த மக்கள் வந்து இந்த பூத் கமிட்டி இருக்கு இல்லையா, அந்த பூத் கமிட்டி பின்னால அவங்க நிற்பாங்க. அப்ப இந்த பூத் கமிட்டி இந்த மக்கள் சார்ந்த எந்த வேலையுமே செய்யாம விட்டுருச்சுன்னா அவங்க யார் பின்னாடி நிற்பாங்க, அவங்களோட தேவையை எந்த ஒரு இயக்கமோ எந்த ஒரு கட்சி செய்ய போதோ அதை நோக்கி இந்த மக்கள் அணி திரண்டுவாங்க. இதான நடைமுறை. அப்ப ஒரு கட்சி வளர்ச்சி எங்க நடக்குது அப்படின்னாக்க ஒவ்வொரு தெருவுல இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனை என்ன, மக்களோட பிரச்சனை என்ன, அந்த பிரச்சனைகளை வந்து பூத் கமிட்டியில் உள்ளவங்க தான் அவங்களோட நெருங்கி தொடர்பு கொண்டு இதுக்கு நாங்க வந்து உங்க பின்னாடி சப்போர்ட்டரா இருக்கிறோம், நாங்க வந்து மனு எழுதுறோம், நீங்களாம் எங்க கூட வாங்க, நாங்க அரசு அதிகாரிகளை சந்திக்கிறோம், இவங்களை அழைச்சிட்டு போய் இந்த அரசு அதிகாரிகளை சந்திச்சு உங்க கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசி அந்த அடிப்படை தேவைகளை பூர்த்தி பண்றதுக்கான வழிவகையை செய்யணும். புரியுதா? அதே நேரத்துல அப்படி செய்யாம இங்க இருக்கிற மாவட்ட தலைவர் இவரு நேரம் இங்க போறாரு பூத் கமிட்டியை சந்திக்க. பூத் கமிட்டி இருக்குல்ல, பூத் கமிட்டியை சந்திக்கல, நேரம் அவர் என்ன பண்றாரு, இந்த மக்கள் இருக்காங்க இல்லையா, இந்த மக்களை சந்திக்க போய் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்கிறாரு. யாரெல்லாம் தாண்டிட்டு இந்த மாவட்ட தலைவர் இங்க இருக்கிற எல்லாரையும் தாண்டிட்டு நேரம் மக்கள்கிட்ட போறாரு. போய் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்கிறாரு. இவங்க என்ன சொல்றாங்க, எங்களுக்கு பட்டா இல்லை, பொது கழிப்பிடம் இல்லை, இல்ல எங்களுக்கு வந்து சுடுகாடு செல்வதற்கு பொது பாதை அனுமதி இல்லை. அதாவது பாத்தீங்கன்னா பொது கழிப்பிடம் இல்லைன்னு சொல்றாங்க. என்ன, அதாவது ஒரு ஊர்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா பட்டா இல்லைன்னு சொல்றாங்க, ஒரு ஊர்ல வந்து பொது கழிப்பிடம் இல்லைங்கிறாங்க, ஒரு ஊர்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா சுடுகாட்டுக்கு செல்வதற்கு பொது பாதையில அனுமதி இல்லைன்னு சொல்றாங்க. புரியுதா? இவர் மாவட்ட தலைவர் நேரம் என்ன பண்றாரு, இந்த கட்டமைப்பு படி போகாம நேரடியா மக்களை சந்திச்சுட்டாரு. மக்களை நேரடியா சந்திச்ச உடனே அவங்க சொன்ன கோரிக்கை பட்டா இல்லைங்க, அப்புறம் பொது கழிப்பிடம் இல்லைங்க, எங்க ஊர்ல வந்து சுடுகாட்டுக்கு போறதுக்கு பாதை இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க.
அப்ப இவர் என்ன செய்யணும் சொல்லு? இவர் என்ன செய்யணும்? இந்த கமிட்டிகள் எல்லாம் தாண்டி அவர் நேரம் ஜம்ப் பண்ணி அங்க போயிட்டாரு. புரியுதா? அவரு எதை இல்லாம எப்படின்னா மாவட்ட கமிட்டியை வலுப்படுத்தணும், வழி நடத்தணும். அதன் மூலயமா சட்டமன்ற கமிட்டியை வந்து உருவாக்கணும், அதை வழி நடத்தணும். அந்த சட்டமன்ற கமிட்டி மூலயமா ஒன்றியத்தை வந்து உருவாக்கணும், அதை வழி நடத்தணும். அந்த ஒன்றியத்து மூலயமா தான் இப்போ வந்து செக்டார் கமிட்டி, பூத் கமிட்டின்னு போய் அந்த வந்து வழி நடத்தணும். அந்த பூத் கமிட்டி வகையில தான் மக்கள் தொடர்புக்கு போகணும். ஆனா மாவட்டத்துறை நேரம் என்ன பண்ணிட்டோம்னா குறுக்கு வழியில நேரா போய் மக்களை டைரக்டா எல்லாத்தையும் தனி ஜம்ப் பண்ணி மக்களை போய் நேரா பாக்குறாரு. உங்களுக்கு என்ன குறைன்னு கேட்டாரு. கேட்ட உடனே அவங்க குறைகளை சொல்லிட்டாங்க. பட்டா இல்ல, பொது கழிப்பிடம் இல்ல, சுடுகாடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்படிங்கும் போது இந்த மாவட்ட தலைவர் என்ன பண்ணுவோம்? எப்படி இருக்குது ஆக்ஷன்? தலைமைக்கு இந்த பூத் கமிட்டின்னு இருக்கு இல்லையா? அப்புறம் இவரு இந்த நேரா போய் மக்களை சந்திச்சாரு. ஆனா இங்க செய்தி கேள்விப்பட்டவர் அந்த பூத் கமிட்டி அங்க உடனே கூட்டணும், ஸ்பாட்டுக்கு கூப்பிடணும். அவர்தான் உங்களை மதிக்காத போயிட்டாரு. அப்படி கூப்பிடுவாரு. புரியல? அவர்தான் பூத் கமிட்டியை மதிக்காத போயிட்டாரு டைரக்டா. அதுதான் இங்க சிக்கல். அவரு மதிக்காம போயிட்டாருங்கிறது நடைமுறையில் உள்ளது. அப்ப இவங்களை அவமதிச்சாருங்கிறதான உண்மை. அது அப்போ இங்க இருக்க கட்டமைப்பு படி அவர் செயல்படலைங்கிறதான உண்மை. அப்போ இந்த கட்டமைப்பு உள்ள மொத்த பேரையும் அவர் அவமதிக்கிறாருங்கிறதான உண்மை. அதனால இப்ப அந்த இடத்துல வந்து இந்த மக்களுடைய தேவைகளை வந்து எடுத்து செய்யறதுக்கு வேற யாராவது முன் வருவாங்களா? தானா வரமாட்டாங்க இல்லையா? அதே கட்சிக்காரங்களா இருந்தாலும் வருவாங்களா? அப்ப அந்த அந்த மக்களுடைய பிரச்சனை தீர்த்திட முடியுமா? ஆனா இவர் என்ன பண்ணுவாரு? அதிகாரம் பண்ணுவாரு. எப்படி பண்ணுவாரு? நானே அங்க போயிட்டேன், இந்த பிரச்சனை சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரே இவங்கள்ட்ட உங்க பிரச்சனை நான் பேசுகிறத நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மக்களை கூப்பிடாம, இந்த மக்களை அணிதிரட்டாம இவங்க செய்தி சொல்லிட்டாங்கிறதுனால இவரு ஒரு பெட்டிஷன் எழுதுறாரு. பெட்டிஷன் எழுதி அங்க உள்ள ஒரு 4 பேர்கிட்ட கையெழுத்து வாங்குறாரு. வாங்கிட்டு நேரா கொண்டு போய் ஒரு மாவட்ட ஆட்சியரை சந்திச்சு இந்த வார்டுல, இந்த பகுதியில இந்த பிரச்சனை வச்சிருக்கிற மக்கள் என்ற கோரிக்கை சொல்லியிருக்காங்க, செய்யலாம், செஞ்சுடுவாங்களா அரசாங்கம்? என்னது செய்ய மாட்டாங்கல்ல? அப்ப அவங்க செய்ய வைக்கணும்னு என்ன பண்ணணும்? அது மக்களை திரட்டணும். அப்ப ஒரு கட்சியை வளர்க்கிற வேலை அவர்கிட்ட கொடுத்துருக்காங்க இல்லையா? அவர்கிட்ட கொடுத்த பொறுப்பு கட்சியை வளர்க்கிற வேலை தான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வேலை என்னது? ஏன்னா மக்களுடைய பிரச்சனையை பாத்துக்கிறதுக்கு தான் கலெக்டரு, தாசில்தாரு அப்படிங்கிற வந்து வட்டார வளர்ச்சித்துறை அலுவலகம்னு அரசாங்க நிர்வாகம் இருக்குது. மக்களுடைய பிரச்சனையை பாக்குறதுக்கு அரசாங்க நிர்வாகிகள் இருக்காங்க, அரசு அலுவலர்கள் இருக்காங்க. இவருக்கு மாவட்ட பொறுப்பு கொடுத்தது எதுக்காக? புரியல? கட்சியை வளர்க்கறதுக்கு. அப்போ இவர் நேரடியா மக்கள்கிட்ட போய் சந்திச்சுட்டு உங்க பிரச்சனைக்காக நான் மனு எழுதி நான் போய் கலெக்டரை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட அந்த 4 பேர்ட்ட கையெழுத்த வாங்கிட்டு இவர் போய் மக்களை பார்க்க கலெக்டரை பார்க்க போயிட்டாருன்னா கட்சி வளருமா? கட்சி வளராது. மக்கள் பிரச்சனை மக்கள் பிரச்சனை இதுதான் கேள்வி. அப்படி நேரா போனா கட்சி வளருமா அப்படின்னு கேட்கும்போது மக்கள் பிரச்சனை யார் தான் பாக்குறது அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? இந்த மக்கள் பேருக்கு கோரிக்கை வச்சாங்கல்ல, இவர் என்ன பண்ணாங்கிறது பூத் கமிட்டி இல்ல, புரியுதா? அதனால இவர் சந்திக்க போயிட்டேன் அப்படின்னு காரணம் சொல்லலாம். அங்க ஆல்ரெடி பூத் கமிட்டி இல்ல, நானே நேரடியா போய் மக்களை சந்திக்க போயிட்டேன், திக்விஜயம் செய்யறாங்க இல்லையா? அதே மாதிரி நானே வந்து நேரடியா களத்துல இறங்கி யுத்தம் பண்ண போயிட்டாங்கிற மாதிரி, நாடு பிடிக்க போயிட்டாங்கிற மாதிரி அவரே களத்துக்கு இறங்கிட்டாருன்னு வச்சுக்க. அங்க பூத் கமிட்டி இல்ல. இந்த மக்கள் இருக்காங்கல்ல, ஒரு 50 பேர், அந்த ஒரு தெருவு இருக்குது, அந்த தெருவுல இருந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. இந்த தெருவு தான் பூத்துன்னு சொல்றது, புரியுதா? பூத் கமிட்டிக்குள்ளதான் தெருவு இருக்குது. எப்படின்னா ஒரு பூத்துக்குள்ள வந்து 4 தெரு 5 தெரு இருக்கும்ல, அப்போ ஒரு தெருவுல கோரிக்கை வச்சுட்டாங்க. அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த தெருவுல இருந்து நீங்க உங்க கோரிக்கையை வந்து எடுத்து செய்யறது யார் முன் வரீங்கன்னு கேட்கணும். என்ன கேட்கணும்? உங்க தெருவுல வந்து இப்ப பொது கழிப்பிடம் இல்ல, சரி நீங்க என்கிட்ட சொல்லிட்டீங்க, நான் அரசு அதிகாரிகிட்ட பேச நான் தயாரா இருக்கிறேன், அதுக்கு மனு எழுதுறது எப்படியோ அதை நான் செய்யறேன், அந்த அரசு அதிகாரி நானே வந்து பேசுறேன், உங்களுக்கு பக்கபலமா சப்போர்ட்டோட நான் இருக்கிறேன். ஆனா இந்த பொது தேவை இருக்கு இல்லையா, உங்க ஊருக்கு பொது கழிப்பிடம் வரணுங்கிற தேவை இருக்குல்ல,
அந்த தேவையை கருதி இந்த மனுவை எடுத்து அந்த அரசு அலுவலகத்துல கொடுக்கறதுக்கு உங்களுக்குள்ள ஒரு குழு வேணும். என்ன செய்யணும்னா உங்களுக்குள்ள இருக்கக்கூடியதுல ஒரு குழு வேணும். அப்ப உங்க தெருவுல இருந்து ஒரு 5 பேரோ 4 பேரோ நீங்க முன்னாடி நின்று இந்த பிரச்சனை கையில எடுங்க, நாங்க உங்களை வழி நடத்துறோம் அப்படின்னு சொல்றது சரியா? நீங்க இங்கே இருந்துக்குங்க, நீங்க கையெழுத்து மட்டும் போடுங்க, நான் போய் கலெக்டர்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறது சரியா? எதுல கட்சி வளரும்? தெருவில் உள்ள மக்களை கூட்டாலும் கட்சி வளரும். அப்ப என்னன்னா அந்த பிரச்சனை யாருக்கு கோரிக்கை வச்சாங்க இல்லையா, அவங்களதான் அந்த பிரச்சனையை கையில் எடுக்க சொல்லணும். நீங்க உங்க தெருவுல இருந்து ஒரு 5 பேரோ இல்லது 10 பேரோ முன்னில வாங்க. ஒரு 50 குடும்பம் இருக்கு, இந்த கோரிக்கை வச்சது 50 குடும்பத்தினுடைய கோரிக்கை. இது புரியுதா? 50 குடும்பத்தினுடைய கோரிக்கைங்கும் போது அப்ப 50 குறைஞ்சபட்சம் 100 மெம்பர்ஸ் இங்க இருப்பாங்க. நபர்கள் எண்ணிக்கையில 100 பேர் குறைஞ்சபட்சம் இங்க இருப்பாங்க. இதுல இருந்து இந்த பிரச்சனையை எடுத்து உங்க பிரச்சனையை நீங்க எடுத்து அரசு அலுவலகத்தை பேசணும். அதை முன்னெடுத்து செல்றதுக்கு உங்கள்ல இருந்து ஒரு 5 பேர் முன்னாடி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 பேர் கொண்ட குழுவை உருவாக்கணும். 5 பேர் கொண்ட குழுவை உருவாக்கி இந்த பிரச்சனையை அவங்க தலைமையில எடுக்க சொல்லணும். பெட்டிஷன் யார் தலைமையில எழுதணும்? குழு தலைமையில. இந்த 5 பேர் கொண்ட குழு இருக்காங்கல்ல, அந்த அவங்க தலைமையில அந்த பிரச்சனை கையில் எடுத்து பெட்டிஷனை அவங்க தலைமையில எழுதிட்டு அவங்கள அழைச்சிட்டு போயிட்டு வட்டார வளர்ச்சித்துறை அலுவலகரை சந்திக்கணும். கிராமமா இருந்தா, அதே நகரமா இருந்தா மாநகராட்சி ஆணையரை கமிஷனரை போய் சந்திக்கணும். இதுதான் நடைமுறை. அதையும் மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய நேரடியா போயிடலாமா? நேரடியா போனா அவர் தனித்து போறாரு. அவர் யார் கூட போகணும்? அப்போ இந்த 5 பேர் கொண்ட குழுவை அவர் என்ன பண்ணா, அந்த சட்டமன்ற கமிட்டி இருக்கு இல்லையா, ஒன்றிய கமிட்டி இருக்குல்ல, ஒன்றிய கமிட்டி இருந்தா ஒன்றிய கமிட்டி ஒப்படைக்கணும்ல. இதே மாதிரிப்பா நான் போய் பேசுனேன், அங்க அந்த மக்கள் கோரிக்கை வச்சாங்க, நானே அவங்கள்ட்ட என்ன பண்ணா, நீங்க ஒரு 5 பேர் முன்னாடி நின்று உங்க தலைமையில அந்த பிரச்சனை எடுத்து செய்யுங்க, நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம் சொல்லிட்டேன். அவங்க தயாரா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒன்றிய கமிட்டியை கூட்டிட்டு தான் அவங்களை போய் சந்திக்கணும். அவரு புரியுதா? ஒன்றிய கமிட்டியை கூட்டிட்டு போய் அவங்கள சந்திச்சுட்டு அவங்கள வழிநடத்த சொல்லி நீங்க இந்த மக்களை அழைச்சிக்கிட்டு நீங்க வட்டார வளர்ச்சி அலுவலரை போய் சந்திங்க அப்படின்னு யார்கிட்ட ஒப்படைக்கணும்? ஒன்றிய கமிட்டியிட ஒப்படைக்கணும். அதை செய்யாம இவங்கள்ட்ட டச்சியை வச்சுக்காம நான் இந்த குழுவை எடுத்துக்கிட்டு நேரடியா மாவட்ட ஆட்சியரை சந்திக்க போறாரு அப்படின்னா அது சரியா? சரியில்லை. இல்ல, குறைஞ்சபட்சம் அந்த குழு உருவாக்கி பண்ணது எதுக்கு காரணம் அப்படின்னா கட்சி வளர்ச்சி. இந்த 5 பேர் தான் பூத் கமிட்டி நாளைக்கு பூத் கமிட்டி மெம்பர்ஸ் சொல்லக்கூடிய அந்த 5 பேரை அங்க உருவாக்கிடுறோம். இவங்க மூலியமா அடுத்தது ஒன்றிய கமிட்டி சட்டமன்ற கமிட்டி மூலியமா போனாக்க ஒரு கட்சி பிரச்சனையே இல்லாம ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சி மெம்பர்ஸ் இருக்காங்கல்ல, கருத்து முரண்பாடுகள் இல்லாம எல்லாரும் இணக்கமான ஒரு வழிமுறையில போவாங்க. மேலும் மேலும் பக்கத்து ஏரியாவில் ஏதாவது பிரச்சனைனா ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டா இருப்பாங்க. அப்படி இல்லாம தாந்தோட்டித்தனமா இந்த 5 பேரை உருவாக்காம என்ன பெட்டிஷனை மட்டும் எழுதிட்டு நீங்க கையெழுத்து போடுங்க நான் போய் பேசிக்கிறேன்னு இவருக்கு தெரிஞ்ச உறவினர்களையோ மற்ற இயக்கத்துல உள்ளவர்களையோ அழைச்சிட்டு விற்பனாதான் சரியா? வேற இயக்கத்துல உள்ளவரை அழைச்சிக்கிட்டு பிரச்சனை நான் பார்க்க போறேன் அப்படின்னு அழைச்சிட்டு போறதும் தப்பு. இவருக்கு நண்பர்களா இருக்கக்கூடியவங்கள கட்சிக்கு சம்பந்தம் இல்லாதவங்க இருக்கவங்கள அது பொதுமக்கள் பிரச்சனை அதனால நான் யாரை வேணா அழைச்சிட்டு போறேன்னு போனாங்க அவர் கட்சி கரெக்டா இருக்காரா? அப்ப அது கட்சி வளர்ச்சிக்கு சரியா இருக்குமா? இல்ல இல்ல. அப்ப என்னன்னா இதெல்லாம் முறைகேடா கட்சி வளர்ச்சிக்கு தடை ஏற்படுத்துறதுக்கு இவரோட செயல்படுத்துற காரணமா இருக்குது. அப்ப முறையா இவர் போயிருந்தாலும் கட்சி வளர்ச்சி அடையுமா? அடையாத. அதே நேரத்துல இந்த குழுவை உருவாக்குறது கட்சியை ஒவ்வொரு தெருவுக்குள்ளேயே இந்த மாதிரி 5 பேர் கொண்ட குழுவை உருவாக்கிட்டே போனா கட்சி அங்கங்க வளர்ச்சி அடையுது, கட்சி நிர்வாகிகள் பெருகுறாங்க. அப்போதான் ஓட்டு வங்கிகள் பெருகும். இந்த 5 பேர் இந்த 50 குடும்பத்தை கன்வேஸ் பண்ணுவாங்க. கன்வேஸ் பண்றதுல ஒரு 20 குடும்பத்தினுடைய ஓட்டை இவங்களால மாத்திக்க முடியும். நம்ம கட்சிக்கு போடுங்கன்னு உரிமை கொண்டாட முடியும். ஏன்னா எல்லா குடும்பமும் ஓட்டு போடுவாங்க நம்ம உறுதியை சொல்லப்படலாம். ஒரு 20 குடும்பத்தினுடைய ஓட்டு நமக்கு விழுவும். அந்த 20 குடும்பம் இந்த 5 பேரோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும். அப்ப இந்த இடத்துல ஒரு பூத் கமிட்டி வலுவா இருக்குன்னு அர்த்தம். அப்ப அந்த பிரச்சனையை மையமா வச்சு நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி போறது கட்சியை வளர்க்குமான்னா வளர்க்காது. அங்க ஒரு குழுவை நீங்க உருவாக்கி அந்த குழு அந்த பிரச்சனையை எடுத்துட்டு போங்க, உங்களுக்கு பலமா நாங்க பின்னாடி நிக்கிறோம் அப்படின்னு வழிகாட்டுறோம்னு சொல்லிட்டு போனாங்க அங்க கட்சி வளருதுன்னு அர்த்தம். அதே நேரத்துல இந்த 5 பேரை உருவாக்காம
இந்த பிரச்சனை கோரிக்கை வச்சாங்கல்ல, அதுல ஒரு 2 பேரை வச்சுக்கிறோம். இந்த கோரிக்கை 50 பேர்ல போன உடனே வந்து என்ன பண்ணோம், ஒரு 2 பேரை பிடிச்சிட்டோம். நம்ம என்ன பண்றோம், ஒரு மனு எழுதணுங்க. என்ன வந்து நாங்கள் எல்லாத்தையும் கையெழுத்து வாங்கிட்டோம். 2 பேரும் முதல்ல அனுப்பிச்சு விட்டுட்டோம். அவரு கையெழுத்து வாங்கிட்டு வந்துட்டாரு. வாங்கிட்டு வந்தப்படி சரி நான் கலெக்டர் ஆஃபீஸ் போறேன், நான் போய் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு அந்த மனுவை கொடுக்கும் போது ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு வந்துருவாரு. கலெக்டர்கிட்ட போய் மனுவை கொடுக்கறத ஒரு ஃபோட்டோ எடுப்பாரு. எடுத்துட்டு வந்துட்டு தேப்பருக்க கலெக்டர்கிட்ட உங்க பிரச்சனை நான் பேசிட்டேன், கொடுத்துட்டேன், அவர் எல்லாம் செய்யறேன் இருக்காரு, பார்த்து செய்யறேன் இருக்காரு அப்படின்னு வந்து இவங்கள்ட்ட தகவல் சொல்லுவாரு. இந்த போட்டோ காப்பியை இவங்க மூலயமா எல்லாருக்கும் காமிக்க சொல்லுவாரு. சொல்லி முடிச்சிடறாரா, அடுத்த வாட்டி வந்து என்ன மறுபடியும் ஒரு வாட்டி அவங்க தொடர்பு கொள்வாரு. வந்து மனு கொடுத்தோம், அதை நம்ம போய் மறுபடியும் பார்க்கலன்னா நல்லா இருக்காது, அவங்க மறந்துடுவாங்க, வேலை பருவில் மறந்துடுவாங்க, அதுக்கு அடுத்தடுத்த அதிகாரிகளை சந்திக்கணும், அதனால நாம வந்து போவோம், மறுபடியும் போய் சந்திக்கணும் அப்படின்னு இவங்களை போய் இந்த 2 பேரை வச்சு இந்த கூட்டம் சொல்லி பேசுறாரு. பேசி முடிச்சுட்டு இந்த மக்கள்கிட்ட போய் நான் வந்து உங்களுக்காக வந்துகிட்டு இருக்கேங்க, என் பொழப்ப விட்டுட்டு வரேங்க, நான் வந்து ஒரு வேலைக்கு போனால் எனக்கு வந்து 1000 ரூபா வருமானம் கிடைக்கும், நான் அதெல்லாம் விட்டுட்டு உங்களுக்காக வந்து நிற்கிறேன், நான் போகிறேன், ஏதாவது ஒன்று பார்த்து செய்யுங்க அப்படின்னா அதுக்கு சந்தேகம் உண்டா? அதனால கட்சி வளருமா? இதே நேரத்தில் வந்து இந்த 2 பேரை கிடைச்சிட்டாங்க இல்லையா, அந்த 2 பேரை வச்சுட்டு நீங்கள் வந்து நாங்கள் போகிறோம், நீங்கள் உங்கள் பிரச்சனையெல்லாம் பார்க்குறது, நான் 4 பேர் இன்னும் அழைச்சிட்டு போனோம், அந்த 4 பேருக்கு வந்து போக்குவரத்து செலவெல்லாம் இருக்குது, அதனால வந்து நீங்கள் வீட்டுக்கு இவ்வளோ ரூபா வந்து பணம் வாங்கி கொடுங்க என்ன அப்படின்னுட்டு, வீட்டுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 200 ரூபா வாங்கி கொடுங்க, 500 ரூபா வாங்கி கொடுங்க, உங்கள் பிரச்சனை சார்ந்து நாங்கள் போகிறோம்ல, 4 நாள் விளையாண்டா 4 நாள் எங்களோட சம்பளம் என்ன ஆகுது இப்படின்னு போய் அவங்க இந்த ஒரு காரணம் காட்டி அவங்க வசூல் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு வச்சுங்க. அவர் கட்சி வளர்க்குறாரா? அவரும் அந்த மக்களுக்கு தொண்டு செய்ய போயிருக்காரா? சத்தமா பேசணும். அவரு மக்கள் தொண்டுக்கும் போகல, கட்சி வளர்க்க போயிட்டாரா? கட்சி வளர்க்குனா அங்க பூத் கமிட்டி கட்டமைக்கணும், அந்த பிரச்சனையை மையப்படுத்தி பூத் கமிட்டி கட்டமைச்சு அவங்க தலைமையில் அந்த பிரச்சனை எடுத்துட்டு போனாதான் அந்த கட்சி வளர்க்குறாருன்னு அர்த்தம். ஆனா இவர் என்ன, நான் போறேன், என் கூட 4 பேர் வராங்க, அதுக்கு போக்குவரத்து செலவு இருக்கு, சாப்பாடு செலவு இருக்கு, டீ செலவு இருக்கு, வாகனத்துக்கு செலவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு வரி வசூல் பண்றதுக்கு 2 பேரை தயார் பண்ணிட்டாரு இவர் போய். அதுக்கு முன்னாடி இவருக்கு அங்க யாரும் இல்லை, ஆனா இவர் போய் அங்க பேசி இவர் திறமையால 2 பேரும் அங்க தயார் பண்ணிட்டாரு. அதை உண்மையாக பாராட்டக்கூடியதுதான். ஆனா அவர் தயார் பண்ணது இருக்குன்னா, நான்லாம் போறேன், அதனால எங்களுக்கு வீட்டுக்கு 20 ரூபா வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அது எப்படி கட்சி வளர்ச்சி ஆகும், அது சமுதாயத்தை உண்டாகும். அவருடைய குடும்ப வருமானத்துக்காக அவர் ஒரு வேலை செய்யறாரு. ஒரு மார்க்கெட்டிங் ஏஜென்சில போய் வேலை செஞ்சாக்க அவங்க ப்ராடக்ட் அறிமுகப்படுத்துறதுக்கு போய் மக்கள்கிட்ட பேசுவாங்க, அதெல்லாம் ஒரு சம்பளம் வாங்குவாங்க. அதே மாதிரி இவரு என்னன்னா இவருடைய திறமையா வந்து மார்க்கெட்டிங் பண்றாரு, புரியுதா? மார்க்கெட்டிங் பண்ணிட்டு அதுல ஒரு பொருளாதாரத்தை ஈட்டுற வேலையை இவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இது சமுதாய தொண்டா அப்படின்னா சமுதாய தொண்டுன்னு எடுத்துக்க முடியாது. ஏன்னா சமுதாய தொண்டுக்கு சுயநலத்தை அடிப்படையாக கொண்டு செயல்படுறது அல்ல. இந்த மக்களுக்கு பிரச்சனை இருக்குது, இந்த சமுதாயத்தை முன்னேற்றணும், அது என்னுடைய இலக்கா இருக்குது, நான் கொண்ட கட்சியினுடைய கோட்பாடா இருக்குது, என்னுடைய முன்னோர்கள் வந்து வழிநடத்துற விதம் எனக்கு அதை தான் சொல்லி கொடுத்துருக்காங்க, நான் அந்த கோட்பாட்டின் அடிப்படையில் இந்த இயக்கத்துல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய இங்க போய் என் குடும்பத்துல என் பிள்ளைய படிக்க வைக்கணும், என் வீட்டுல வந்து மளிகை ஜாமான் வாங்கணும், அதுக்கு ஒரு வருமானம் வேணும்னுட்டு இவங்களுடைய பிரச்சனைகளை வந்து மையப்படுத்தி நான் பொருளீட்டை நினைச்சிட்டேன்னா அது சமூக விரோத செயலா சமுதாய தொண்டா? சத்தமா சமூக விரோத செயல். ஏன்டா உனக்கு இப்ப வந்து நீ என்ன சொல்ற, சமூக தொண்டா? அப்புறம் சமூக விரோத செயல். அப்போ இங்க என்ன இருந்தாக்க ஒரு சமுதாய தொண்டுங்கிறது அப்படின்னா கற்றவர்கள் வந்து கல்லாத மக்களுக்கு சொல்லி கொடுக்கணும், போதிக்கணும். புத்தர் அதான் செஞ்சார். எனக்கு தெரிஞ்ச பாபா சாஹேப் அம்பேத்கர் வந்து இவ்வளவு படிச்சிருந்தாருல்ல, அவர் வந்து பாரிஸ்டர்லாம், அதோட இல்லாம பொருளாதாரம், அப்புறம் மொழிகள்லாம் நிறைய படிச்சிருந்தாரு. அவர் 32 டிகிரி வாங்கியிருந்தாரு. அவர் இந்த மாதிரி பிரச்சனைகள் எடுத்து இந்தியா ஃபுல்லா பயணிச்சிருந்தா அவருடைய பொருளாதார வளர்ச்சி எப்படி இருந்திருக்கும்? உலக நாடுகள் ஃபுல்லா அவருக்கு அவரால் பயணிக்க முடியவே முடியாது. அவருக்கு சமஸ்கிருதம் தெரியும், ஹிந்தி தெரியும், இங்கிலீஷ் தெரியும், என்ன அதை இல்லாம பிற மொழிகள் தெரியுமா தெரியாதாங்கிற ஆராய்ச்சிக்கு போறோம் அப்படின்னாலும் ஆங்கிலம் வந்து பொதுமொழியா இருக்கு இல்லையா உலக நாடுகளுக்கு, அலுவலகம் முடியாம இருக்குது இல்ல. அப்ப அவரு வந்து உலக நாடுகள் ஃபுல்லா பயணிச்சிருக்கலாமே,
பொருளீட்டு நினைச்சிருந்தா? ஏன் இங்க உட்காந்துக்கிட்டு என் மக்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு, இந்த மக்களுக்கு பிரச்சனை அதிகாரத்தோட பேசிக்கிட்டு இருந்தாரு. அவரு மக்கள்கிட்ட போய் பேசிட்டு இருந்தாரா? அவர் யாரை சந்திச்சு பேசினாரு? இந்த மாதிரி ஒரு குழு. அதுதான் இங்க நம்ம கவனிக்க வேண்டியது. நேரா மக்கள்கிட்ட போய் உனக்கு அதை பண்ணி தரேன் என் கூட வா, உனக்கு இதை பண்ணி தரேன் என் கூட அப்படின்னு பேசினாரா? அதிகாரத்துக்கிட்ட போய் என் மக்கள் இந்த பிரச்சனைக்கு வந்து போராடிட்டு இருந்தாரா? யார்கிட்ட பேசினாரு? அதிகார மையத்திட்ட பேசிட்டு இருந்தாரு. அதே மாதிரி இந்த மக்களை ஒடுக்கக்கூடிய எதிராக இருக்கக்கூடிய சித்தாந்தம் கொண்ட தலைவர்கள்ட்ட போய் பேசினாரு. அவங்கள்ட்ட வந்து எதிர்த்து சண்டை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. இதுதானே பண்ணாரு. இந்த மக்கள்கிட்ட போய் என் கூட வா, நான் உங்களுக்காக வேலை செய்யறேன், நீ அதுக்காக நீ வந்து எனக்கு ஏதாவது ஒன்று பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாரா? இல்ல இல்ல. அப்போ ஒரு கட்சியை வளர்க்கணும் அப்படின்னு சொன்னாக்க முதல்ல எந்த இடத்துல மக்களுடைய கோரிக்கை இருக்குதோ அந்த இடத்துல போகணும். நான் வந்து உங்க கோரிக்கையை ஏத்துக்கிட்டு உங்களுக்காக போராட எங்க இயக்கத்தையே நான் அழைச்சிடுவா தயாரா இருக்கிறேன். என்னுடைய கட்சியை சார்ந்த தோழர்கள் எல்லாத்தையும் நான் வந்து அணிதட்டி உங்களுக்கு சப்போர்ட்டா நாங்கள் நிக்கிறோம், பலமா நாங்கள் நிக்கிறோம். என்ன நீங்க பயப்பட வேண்டாம், உங்க கோரிக்கையை நிறைவேறும் வரை உங்களோட தோள் கொடுத்து நாங்க உறுதுணையா இருப்போம். ஆனா நீங்க ஒரு குழுவா இணைச்சு உங்க குழு நீங்க வந்து ஒரு 5 பேரோ 10 பேரோ சேர்ந்து முள்ள இந்த பிரச்சனை கையில உங்க தலைமையில எடுங்க, நீங்க உங்க தலைமையில எடுத்துட்டு போங்க, உங்க பின்னாடி சப்போர்ட்டா நாங்க வரோம் அப்படின்னு சொல்றது தானே ஒரு கட்சி வளர்ச்சி. அதுதானே ஒரு பூத் கட்டமைக்க முடியும். அதை இல்லாம நீங்க எல்லாம் வாங்க நான் போறேன் என் பின்னாடி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அழைச்சிட்டு போய் நான் ஏற்கனவே மனு கொடுத்துட்டு இந்த பேர் கொடுத்துட்டு ஒரு போட்டோ எடுத்து அவங்களையும் திருப்திப்படுத்தி நாம கலெக்டர் மனு கொடுத்தாலும் பேச நான் பார்த்துட்டீங்களா அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுட்டு அடுத்த நாள் உங்களுக்காக நான் போறேன், எனக்கு ஏதாவது ஒன்று பண்ணுங்க, எனக்கு ஏதாவது ஒன்று பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலையும் இந்த மக்கள்கிட்ட போய் பேசி பொருளாதாரத்தை ஈட்டுறது. இன்னைக்கு பணம் கொடுத்துட்டு அவங்க தேவையாக பணம் கொடுக்குறாங்க. எங்கள் ஊரில் பொது கழிப்பிடம் வேணும் அப்படின்னு வீட்டுக்கு ஒரு 500 ரூபா கொடுக்கணுன்னே ஆளுக்கு 500 ரூபா கொடுத்துட்றாங்க. குறுக்காடி போனாலும் மற்றவங்க எல்லாரும் கொடுத்தா நீ கொடுக்கலன்னு சொல்லி அவங்களுக்குள்ள சண்டை வரும். அதை ஒரு காரணம் கட்டி கூட கொடுத்துருவாங்க. ஒரு 4 பேர் கொடுக்காம கூட இருப்பாங்க. அப்படி பணம் வாங்கிட்டோம், இந்த மக்களுக்காக பெட்டிஷன் போட்டுட்டோம். அப்போ வந்து என்னன்னாக்க கலெக்டரேட்ல மனு கொடுத்துட்டோம், தாசில்தார்ட்ட மனு கொடுக்குறோம், வட்டார வளர்ச்சித்துறை அலுவலர்கிட்ட மனு கொடுத்துடணும். இவங்கள்ட்டலாம் மனு கொடுத்து இதை பத்தி என்ன ஆச்சுன்னு நேரடியாக போய் பேசுறோம். இதெல்லாம் பண்ணிட்டாங்க. ஆனா பட்ஜெட் ஒதுக்கினா தானே அந்த நிதி அங்க அவங்களுக்கு அந்த திட்டம் வந்து மேல ஃபைல் வந்து பாஸ் ஆகும். அப்போ என்ன பண்ணுன்னா ஒவ்வொரு ஆண்டு நிதிநிலை அறிக்கையில இந்த மக்கள் கோரிக்கையின் அடிப்படையில தான் ஊராட்சி வட்டார வளர்ச்சித்துறை அலுவலகத்துல ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அனுப்பிச்சுடுவாங்க. என்னென்ன தேவைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி எம்எல்ஏ ஃபண்டிலோ எம்பி ஃபண்ட்லயோ வந்து எந்த ஃபண்டில் இருந்து அதை எடுத்து செலவு பண்றதுங்கிற ஒரு திட்ட வரையறைக்குள்ள போவோம். எங்க போவோம்? இந்த அறிக்கைகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு போவோம். அப்படி போகும்போது அப்படி அந்த இவங்க வச்சு கோரிக்கையின் அடிப்படையில் அங்கே ஒரு ஃபண்டு ஒதுக்கிட்டாங்கன்னா அது டெண்டருக்கு போகணும். டெண்டர் போனவர் டெண்டர் எடுத்துட்டாங்கன்னா அந்த பொது கழிப்பிடம் அந்த ஊருக்கு வந்துடும். அப்படிதான் நடக்கும். அப்படி நடக்குற இந்த ப்ராசஸ் இருக்கிற போது அந்த ப்ராசஸை அந்த ஏரியாவுக்குள்ள இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கட்சிக்காரங்க இந்த மக்களுக்கு இது போய் சேரக்கூடாதுன்னு இருக்கிறாங்க. ஒரு ஆளுங்கட்சியை சார்ந்தவங்க இருக்காங்கன்னு வச்சுக்க, அங்கே டெண்டர் பாஸ் ஆகுமா? டெண்டர் பாஸ் ஆகாத அவங்க கோரிக்கை பூர்த்தி ஆகாது. ஆனா நாங்க ஒரு இந்த மாவட்டத்தில் என்ன பண்ணிட்டாரு, நேரடியாக போய் வீட்டுக்கு 500 ரூபா கொடுங்க, உங்களுக்காக நான் அலைகிறோம், நாங்க 4 நாள் போறோம், 10 நாள் அலைகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள்ட்ட ஒரு வசூல் பண்ணிட்டாரு. இவரும் உண்மையாவே அலைஞ்சிட்டாரு, போய் ஆபீஸ போய் பார்த்துட்டாரு. ஆனா அங்க மாற்று கட்சியை சார்ந்த ஒரு ஆளுங்கட்சியா இருக்கக்கூடியவர் அந்த மக்களுக்கு அந்த கோரிக்கை நிறைவேறக்கூடாதுன்னு தடுத்துட்டாருன்னா அந்த ஸ்கீம் அப்போ பாஸ் ஆகல, நிக்குது. இப்போ அந்த பணம் கொடுத்த மக்களுக்கு என்ன கேள்வி, என்ன பதில் சொல்றது? இந்த கட்சியை சார்ந்த ஒரு மாவட்ட தலைவர் வந்தாரு, அவர் இதை எங்களுக்கு பிரச்சனை தீர்த்து தரணும்னு சொன்னாரு, எங்கள்கிட்ட பணம் 700 ரூபாய் கேட்டாரு, நானும் கொடுத்தோம், ஆனா எங்களுக்கு எதுவும் நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இது பேச்சுவாக்கில் இருந்துகிட்டே இருக்கும். அதே நேரத்துல இந்த நடைமுறையில் இருக்கும் தேர்தல் வந்துருது. தேர்தலில் பல்வேறு கட்சிகள் வந்து அது ஆட்டோமேட்டிக்கா ஓட்டு கேட்கறதுக்காக ஒவ்வொருத்தரும் ஊருக்குள்ள போயிடுவாங்க. அப்படி ஊருக்குள்ள போன ஒருபாடு எல்லா இயக்கமும் போவாங்க, எல்லா அமைப்புகளும் உள்ள போவாங்க. போற இடத்துல இந்த மக்கள் என்ன சொல்லுவாங்க? பொது கழிப்பிடம் வேணும், உங்கள்கிட்ட காசு கொடுத்தோம், உங்களுக்கு செய்யல, ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களா செய்யுங்க அப்படின்னு கேட்பாங்க, சொல்லுவாங்கல்ல. அப்ப என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கு பொது கழிப்பிடம் வேணும்னு நாங்க வந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம், அதை ஒருத்தரம் செஞ்சு தர மாட்டேன், ஓட்டு கேட்க வேண்டிங்களேம்பாங்க. அடுத்தது பொது கழிப்பிடம் வேணும்னு சொன்னா இது மாதிரி ஒரு கட்சிக்காரங்க வந்தாங்க, எங்கிட்ட காசு வாங்கினாங்க, ஆனா இன்ன வரை பொது கழிப்பிடம் வரல. இந்த செய்தியை எல்லா கட்சிக்காரங்க சொல்லிடுவாங்க இல்லையா?
அப்ப எந்த கட்சிக்காரங்க வந்தாலும் அவன் கேள்வி கேட்டாங்கன்னா கட்சி பேரை சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? சொல்லுவாங்க. சொல்றதுனால கட்சிக்கு இது அவமானமா இல்லையா? அவமானம் தானே. அப்ப இந்த செயல் சரியான செயலா? அப்ப இந்த செயல் சரியான செயலா இருக்கிறத வந்து ஒத்துக்கிட்டு போயிட்டோம்னா நான் அவருக்கு சப்போர்ட் பண்றேன்னு அர்த்தமா இல்ல என்னன்னு சொல்றீங்க? சப்போர்ட் பண்றதா? அப்ப அந்த மாவட்ட தலைவர் செஞ்சதுக்கு நான் இதை ஒத்துக்கிட்டு போயிட்டேன்னா அவருக்கு நான் சப்போர்ட் பண்றேன் தானே அர்த்தம். அப்ப என் கட்சிக்கு கெட்ட பேர் உருவாகிறதுக்கு நானும் அவருக்கு சப்போர்ட் பண்றேன், அந்த அதுக்கு நான் துணை போறேன் தானே அர்த்தம். அப்ப என்ன பண்ணணும்னா இந்த கோரிக்கையை வந்து நம்ம ஜெயிக்கிறது நம்மளுடைய நோக்க இலக்கா இருக்கணுமே தவிர அந்த இடத்துல நம்ம தோத்துட்டோம்னா நம்ம கட்சிக்கு கெட்ட பேர் வந்துடும் அப்படிங்கிற பயம் ஒவ்வொரு பொறுப்பாளருக்கும் இருக்கணுமா இல்லையா? அப்ப இந்த செயல்ல யாரு ஈடுபட போறாரோ அந்த பொறுப்பாளரை தடுக்க வேண்டியது அவர் மாவட்ட தலைவரா இருந்தாலும் அதை அவர் தடுக்க வேண்டியது அந்த மாவட்ட கமிட்டிக்கு இருக்கா இல்லையா? அதே நேரத்தில் அந்த சட்டமன்ற கமிட்டி ஒன்றிய கமிட்டி இருக்கிறவங்களும் இந்த மாவட்ட தலைவர் கேள்வி கேட்கணுமா இல்லையா? அப்படி கேட்டு நீங்க வந்து காசு வசூல் பண்ணிட்டீங்க, அந்த மக்களுடைய கோரிக்கை நிறைவேறாம இருக்குது, நாளைக்கு வந்து அந்த அதை வந்து மக்கள் வந்து எனக்கு வந்து ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா நான் அந்த கட்சியில இருக்கேன், அது எனக்கும் அவமானம் அப்படிங்கிறத காரணத்தினால ஈடுபடாதீங்க தடுக்கிறது யாரோட வேலை? ஒவ்வொரு கமிட்டிக்கும் அந்த உரிமை இருக்குல்ல. அதை கண்டுக்காம விட்டுட்டா இவர் பண்ற தவறுக்கு எல்லாரும் துணை போனதை தானே அர்த்தம் பார்ப்போம். ஆக மொத்தத்துல இந்த கட்சியோட பேருக்கு கெட்ட பேருக்கு வந்து வந்துருச்சு அப்படின்னா அதை நான் தப்பு பண்ணலீங்க, நான் எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு போறதுனால நம்ம கௌரவம் வந்துருமா? நான் அந்த தப்பு பண்ணேன், நான் யோகியனா இருக்கிறேன், ஆனா என் கட்சிக்காரங்க ஒருத்தவங்க தப்பு பண்ணிட்டாங்க, இந்த கட்சியில உள்ளவங்க என்னை ஏமாத்திட்டான்னு ஒரு பொதுமக்கள் சொல்றாங்க, அப்ப எனக்கு கௌரவமா இருக்குமா? அப்ப அந்த தவறு நடக்காம பாதுகாக்கிறது யாரோட வேலை? கட்சி மெம்பரா இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு அந்த பொறுப்பு இருக்கு இல்லையா, கட்சியோட கௌரவத்தை காப்பாத்துறது. அதே நேரத்துல மக்களை வந்து கிளர்ச்சி செய்யணும். மக்கள்கிட்ட உன்னோட பிரச்சனை இருக்குன்னா நீ தான் போராடணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறது அரசியலா இல்ல பரவாயில்ல நீ வந்து எனக்கு காசு கொடு நான் உனக்காக வேலை செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனா அதுக்கு பேர் அரசியலா? மக்களை அரசியல் படுத்தணும்னா அவங்க பிரச்சனைக்கு அவங்க போராடுறதுக்கு தலைமை எடுத்து அவங்க வந்து போராடுறதுக்கு தயார் பண்றது தான் மக்களை அரசியல் படுத்துறது. நீ அப்படியே இருந்தது நீ எனக்கு ஒரு வந்து நான் பிரச்சனை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கொண்டு போறது மக்கள் அரசியல் படுத்துறதா? அப்ப அந்த தவறு செஞ்சா சரியா தப்பாது? அதை வந்து யாரு கண்காணிக்கணும்? அப்ப அது ஒவ்வொரு கமிட்டியுமே இந்த செயல்களை யாரா ஈடுபடுறாங்கன்னா ஒவ்வொரு கமிட்டியும் தானே கண்காணிக்கணும். என்ன அதே நேரத்துல இந்த மாவட்ட தலைவருக்கு மேல ஒரு கமிட்டி இருக்கும் இல்லையா, அவங்க வேலை என்ன இருக்கு? அந்த மாவட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் என்ன பண்றாங்க, இவங்க கண்காணிச்சுட்டு தானே இருப்பாங்க. அப்ப இங்க வந்து மாவட்ட தலைவர்கிட்ட அறிக்கை வாங்குறதோட நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னா கீழே உள்ளவர்கிட்ட வந்து போய் ரிப்போர்ட் பண்ற வாய்ப்பே கொடுக்கலன்னா இவர் பண்ற தப்பு எப்படி வெளில வரும்? மாவட்ட தலைவர்கிட்ட அறிக்கை வாங்கிட்டோம், அவர் சொல்றது இறுதி தீர்ப்பு, அவர்கிட்ட எல்லா கட்டமைப்பும் அவருக்கு தான் அதிகாரம் இருக்குன்னு சொல்லிட்டோம். ஆனா அவர் இங்க தப்பு பண்ணிருக்காரு, இவரை தாண்டி இங்க மேல போக முடியாதுங்கிற ஒரு செக் போஸ்ட் நம்ம வச்சிட்டோம்னா கீழே எல்லா இருக்கிறாங்களா இவங்க என்ன பண்ணுவாங்க? அதிருப்தியாகி வெளில போவாங்களா இல்ல கட்சிக்குள்ளே இருப்பாங்களா? அப்ப இவங்க அதிருப்தி ஆகாம இருக்கணும் அப்படின்னா இவங்க வந்து தன்னுடைய பிரச்சனைகளை மேல சொல்ற இடத்துக்கு வாய்ப்பு கொடுக்கணும் இல்லையா? இதுதானே ஒரு சரி, அதுதானே ஒரு இயக்கத்தை வழி நடத்துறது. அரவணைச்சு கொண்டுட்டு போனா அவரை வந்து மரணம் ஏற்றுக்குவாங்களா? அப்போ ஒரு தலைவனுக்கு இருக்கக்கூடிய பண்பு என்னன்னா, முதல்ல ஒரு தலைவன் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு குடும்பத்துல தாயும் தகப்பன் இருக்காங்க இல்லையா, அந்த ஸ்தானத்துல இருக்கணும் ஒரு தலைவன். ஒரு தாய் ஸ்தானத்துல இருக்கணும் ஒரு தலைவன். எப்படின்னா ஒரு குடும்பத்துல 4 பிள்ளைங்க 5 பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்க, ஒரு குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா இதை சாப்பிட்றத விரும்பி சாப்பிடும், இன்னொரு குழந்தை இதை தான் விரும்பி சாப்பிடும். ஒரு குழந்தை வந்து விளையாடும் போது வந்து ஓடி ஓடியாந்து நல்லா ஆரோக்கியமா விளையாடும், ஒரு குழந்தை சோர்வாதான் இருக்கும் இந்த நேரமா. ஒரு குழந்தை வந்து பாத்தீங்கன்னா பலமா ஒரு பொருளை வெயிட்டா இருக்கக்கூடிய பொருளை கூட தூக்கிடும், இன்னொரு குழந்தை சின்ன பொருளை தூக்கினா கீழே போட்டு விழுந்துரும். இப்படிங்கிற அத்தனை பண்புகளும் ஒவ்வொரு குழந்தையினுடைய பண்புகளும் வந்து ஒரு தாய்க்கு தெரியும். அதே நேரத்துல ஒரு குழந்தை வந்து அதிகமா சாப்பிடும், ஒரு நல்ல ருசியான உணர்வுன்னு இருந்தாலும் எல்லா குழந்தையும் ஒரே ஈவனா சாப்பிடாது. அப்ப ஒரு விஷயத்த வந்து விரும்பி ஒரு குழந்தை அதிகமா சாப்பிடும், இன்னொரு விஷயத்த வந்து ஒரு குழந்தை வேண்டான்னு வெறுத்து ஒதுக்கும். அப்படிங்கும் போது ஒரு தாய்க்கு தெரியும் இந்த உணவு சமைச்சாக்க ஐயோ இன்னைக்கு என் பிள்ளை இந்த புள்ள நல்லா சாப்பிடுங்கிறது எண்ணம் வந்து யாருக்கு தோணும்? ஒவ்வொரு சமையலையுமே எந்த குழந்தை விரும்பி சாப்பிடுன்னு ஒரு தாய்க்கு நல்லா தெரியும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இன்னைக்கு இவன் நல்லா சாப்பிடுவாங்கிற உணவு தயாரிப்படும் போது அந்த தாய்க்கு தெரிஞ்சிடும்.
இன்னைக்கு இந்த உணவை சமைக்கிறான், ஐயோ இவன் சாப்பிடவே மாட்டானே, பசியா இருப்பானே, இவன் அரை வயிற்றோட இருப்பானே அப்படிங்கிறதுக்காக என்னன்னா, பிடிக்காத பையன் யாரோ அவனுக்கு கூடுதலாக இன்னொரு சப்போர்ட்டோட அவனுக்கு ஒரு ஸ்நாக்ஸாவது வேணும்னு சொல்லிட்டு ஏதாவது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு திங்கிற பொருள், அது கடத்துறதுக்கு ஒரு பிஸ்கட் பாக்கெட்டோ ஒரு பழமா வாங்கிட்டு வந்து எக்ஸ்ட்ரா அந்த பையனுக்கு கொடுக்கறதுக்காக ஒரு திட்டத்தை அவங்க வந்து வழிவகுப்பாங்க. உடனே வெளியில போறான் வாப்பா அப்படின்னு சொல்லி எவனுக்கு பிடிக்காது அரைகுறை வயிற்றோட இருக்கணும் அந்த பிள்ளைய அழைச்சிட்டு வெளியில கடத்தருக்கு போயிட்டு அவனுக்கு ஏதோ ஒன்று வாங்கி கொடுத்துட்டு அவன் வயிற்று நிறக்கிற வேலையை பார்ப்பாங்க. இதை மற்ற பிள்ளைங்கள்ட்ட சொல்ல மாட்டாங்க, அழைச்சிட்டு போன பிள்ளைங்கள்ட்ட சொல்ல மாட்டாங்க. இது ஒரு தாயருடைய குணம். அப்போ ஒரு வேலையை கொடுக்கும்போது எந்த பிள்ளை வந்து சோர்வு இல்லாமல் வேலை செய்யுமோ அந்த பிள்ளைகிட்ட வந்து கூடுதலாக வேலையை கொடுப்பாங்க. சோர்வு அடைப்பட பிள்ளைங்க கிட்ட வந்து ஒரு குறைவான வேலை கொடுப்பாங்க. அதே நேரத்தில் ஒரு பிள்ளைய தட்டி கொடுத்து உன்னால முடியும்பா அப்படின்னு சொன்னாலும் ஒரு கண்ணோட்டம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. பாவண்டா அவனால் வெயிட்டு தூக்க மாட்டான், அது கால் கையில் போட்டுக்குவானா ஒரு பதட்டத்தோடு இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு தாயினுடைய குணம். அதே போல தான் ஒரு மாவட்ட கமிட்டின்னு ஒன்று இருக்குது அப்படின்னா அங்கே உள்ளே போய் இருக்கக்கூடிய பல்வேறு கட்ட பொறுப்பாளர்கள் இருக்காங்க. அப்படின்னா ஒருத்தவங்க வந்து வேகமாக ஓடக்கூடியவர்களாக இருப்பாங்க, ஒருத்தவங்க லாங் ஜம்ப் ஹை ஜம்பில் வந்து தேர்ச்சி பெற்றவராக இருப்பாங்க, ஒரு சில பேர் வந்து ஓவியம் வரையறதுல சிறந்தவராக இருப்பார், ஒருத்தவர் வந்து பார்த்தீங்கன்னா கைவினை பொருள் செய்யறது சிறந்தவராக இருக்கிறாங்க. அப்போ குழந்தைகளை பொறுத்தளவு அப்படி இருக்கிறாங்கன்னா அது அந்த குழந்தைக்கு என்ன திறமை இருக்குதோ அந்த திறமையை ஊக்குவிச்சு அந்த வேலையை அந்த குழந்தைகிட்ட கொடுத்தோம்னா அது அதில் திறம்பட ஜெயிச்சிடும். அதை விட்டுட்டு 10 குழந்தை இருக்குன்னா 10 பேர்கிட்டையும் ஒரே கைவினை பொருளை எல்லாரையும் செய்யுங்கன்னா ஒரு குழந்தை ஜெயிக்கும், பாக்கி 9 பிள்ளை துவக்கும். உடனே அவன் செஞ்சுட்டா பண்ணீங்கன்னா தரதலைங்க அப்படின்னு சொல்றது சரியா? அப்படி எந்த தாயும் சொல்ல மாட்டாங்க. அப்படியும் போது தான் ஒரு மாவட்ட கமிட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் எல்லா திறமையும் இருக்காது. ஒவ்வொரு வகையில் திறமையானவர்களாக இருப்பாங்க. அவங்கள பொறுத்தளவு ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன திறமை இருக்கிறதுன்னு கண்டுபிடிச்சாதான் அவர் தலைவர். அந்த திறமைக்கு ஏற்றவர் யாருக்கிட்ட என்ன திறமை இருக்கோ அதுக்கு தகுந்த வேலையை வந்து அந்த நபர்கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு அதற்கான ஒரு வடிவத்தை உருவாக்க தெரிஞ்சவர் தான் ஒரு நிர்வாகி. அப்ப இதெல்லாம் இல்லாம ஜென்ரலா இதெல்லாம் செஞ்சிருங்க இதை செஞ்சிருங்க அப்படின்ட்டு அவர்கிட்ட அது விருப்பம் இல்லாம இருக்கலாம், இல்ல அவருக்கு அந்த திறன் இல்லாம இருக்கலாம். உடனே நீ லாய்க்கு இல்லை, நீ சரியில்லை, உன்னாலாம் கையாளாகாது, உனக்கெல்லாம் திறமை இல்லை, நீலாம் வந்து அன்ஃபிட்டு, நீ எல்லாம் வந்து வேஸ்ட்டு இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தா அந்த கட்டமைப்பு சிதையுமா ஒற்றுமையா இருக்குமா பலமாகுமா? அப்போ ஒரு தலைவன் இருக்க வேண்டியது தாய் உள்ளம் கொண்ட பண்பு இருக்கணும். முதல்ல எல்லாரையும் அரவணைக்கணும். ஒருத்தவர் வந்து தப்பே பண்ணிட்டாரு, என்ன பண்ணணும், பரவாயில்ல விடு, இந்த மாதிரி தப்பை இன்னொரு அடி பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு அவரை எச்சரிச்சுட்டு அந்த தப்பை இதோடு விட்டுங்கப்பா யாரும் பேசாதீங்கப்பான்னு சொல்லிட்டு சரியானது எதுன்னு சொல்லிட்டு அதை சரி செய்யற வேலையை பார்த்துருந்தாருன்னா அந்த கட்டமைப்பு சதறாது. அதே நேரத்தில் அந்த பொறுப்பாளர் வந்து மனசோர்வு ஏற்பட்டு வெளியில போக மாட்டாங்க. அப்போ இங்க ஒரு தாய் உள்ளத்தோட ஒரு கட்டமைப்பை வழிநடத்துற பண்பு இருக்கணும். தலைமை பொறுப்புக்கு வரக்கூடிய ஒரு சட்டமன்ற தலைவராக இருந்தாலும் சரி, அவர் மாவட்ட தலைவராக இருந்தாலும் சரி, அவர் வேற எந்த பொறுப்புல இருந்தாலும் அவருக்கு எல்லாரையும் அரவணைக்கிற பண்பு முதல்ல ஒரு தாய் உள்ளம் கொண்ட பண்பா இருக்கணும். இன்னொன்று மிக முக்கியமானது என்னன்னா கேட்கும் திறன் அதிகமா இருக்கணும். ஒவ்வொருத்தரும் என்ன சொல்ல வராங்களோ அதை காது கொடுத்து கேட்க தெரியணும். முதல்ல எல்லாரும் சொல்றதையும் உள்வாங்கணும். உள்வாங்கின பிறகு அதுல சரி தவறு எப்படிங்கிறத யாரு தவறா வந்து புரிதல் இருக்காங்களோ அவங்களுக்கு சரி தவறுங்கிறத எடுத்து சொல்லணும், விலக்கி அவங்களுக்கு புரிய வச்சிடணும். அதை புரிய வச்சுட்டு அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் தாட்ஸை முதல்ல வெளில எடுத்துடணும். இல்லை அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய தவறா குணம் இருக்குன்னா அதை வந்து அந்த தவறை நீக்கிறது அவரே நீக்கிற அளவுக்கு அவருக்கு புரிதலை ஏற்படுத்தணும். அந்த கடமை நம்மள்ட்ட இருக்கு. அதுக்கு பேர் தான் தலைமை பண்புன்னு சொல்றது. அதை விட்டுட்டு அவர் வந்து பேசுறதுக்கு காலை வாங்காம நான் சொல்றதை மட்டும் தான் நீங்க கேட்கணும், நான் சொல்றதை மட்டும் கேளுன்னா எந்த ஒரு கட்டமைப்பும் வந்து ஸ்ட்ராங்கா இருக்காது. அதே நேரத்துல ஒரு கமிட்டி வந்து ஒரு குழுவா இயங்காத பட்சத்துல எந்த ஒரு இயக்கமும் வளர்ச்சி அடையாது. இதுதான் நிலவரம். அதனால தலைமை பண்புல இருக்கக்கூடியவங்களுக்கு அடுத்தது என்னென்ன குவாலிஃபைடு வேணும், ஒரு பொறுப்பு, ஒரு கட்சியினுடைய பொறுப்பாளரா, ஒரு தலைமை பண்பா, ஒரு நிர்வாகியா ஒருத்தன் சிறந்து விளங்குறதுக்கு என்னென்ன தெரிஞ்சு இருக்கிறோம் அப்படிங்கிறத பத்தி இப்போ அடுத்த வீடியோல பார்ப்போம். ஜெய்பி.